திரும்பி அந்த படத்தோட போஸ்டரை பாக்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது இப்ப வந்த படமே இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு மிட்சி கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம குட்டி ஹாரியையும் ஷின்சானையும் காட்டுறாங்க. ஹாரி அது கண்டிப்பா ஹீரோயின் மொமோகோ சான் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கவே, யாருப்பா அந்த மொமோகோன்னு ஷின்சான் கேக்குறா. அட பாவி, விஷயம் தெரியாம தான் துரத்திக்கிட்டு இருந்தியான்னு போட்டோவை காட்டி இவங்க தான் அதுன்னு சொல்றாரு. அப்ப ஷின்சானும் இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கேனே. ஆமா இல்ல, இது நைனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஹீரோயின்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட குட்டி ஹாரியும் வளராத இவங்க ஒரு புது ஹீரோயின், இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா மாறிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள நான் இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லிஃப்ட் திறக்கவே சாஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் விழுந்துடுறாங்க. அந்த போட்டோவும் கீழே விழுந்துருது. அந்த லிஃப்ட்ல வந்தவங்க எல்லாம் போட்டோவை மிதிக்கவே போட்டோ அழுக்காயிடுது. இப்ப மிட்சிய காட்டுறாங்க. எது 30 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கோமான்னு கேக்குறாங்க. ஹாரியும் அதுக்கு சைலண்டா பேசு மிட்சி, யாருக்காச்சும் கேட்டுற போதுன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப நம்ம ஷின்சானை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். நீ முதல்ல தொலைஞ்சு போன பசங்களுக்கான சென்டர்ல போயிட்டு ஷின்சானை காணும்னு சொல்லு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன்னு போறாரு. இப்ப குட்டி ஹாரி ஷின்சான் கிட்ட உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனும் என் பேரு ஷின்சான், எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு ஹாரியும் நல்ல பேரு, என்னோட பேரு ஹிரோஷி, என்ன ஹாரின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே அட எங்க அப்பா பேரு ஹிரோஷி தான்னு ஷின்சான் சொல்றான். டக்குன்னு அவரோட சாக்ஸ மோந்து பார்த்துட்டு, ஆனா அவரோட சாக்ஸ் நாத்த உன்கிட்ட இல்லன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷின்சானுக்கும் லைட்டா டவுட் வந்திருக்கும் போல. அப்புறம் ஹாரி உனக்கு அந்த ஹீரோயினை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு ஷின்சானும் அழகா இருக்கிற எல்லா அக்காவையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்றான். ஹாரியும் என்ன மாதிரியே இருக்கியேன்னு சொல்லி 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம பெரிய ஹாரி ஷின்சானை தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அப்பா குட்டி ஹாரியை தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை எங்க பார்த்த உடனே ஹாரிக்கு சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கிருது. அங்க பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சார்னு ஹாரி சொல்றாரு. அப்புறமா அவனை கண்டுபிடிச்ச உடனே அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹாரியோட அப்பாவும் ஆனா சின்ன பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க, நான் அவனை கண்டுபிடிச்ச உடனே முத்தம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹாரியோட அண்ணனை பிடிச்சு கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மிட்சியை பார்த்தா ஷின்சான் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி அவரோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹாரியோட அப்பா உள்ள வர, அச்சச்சோ இவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சீனை கட் பண்ணா ஷின்சானும் ஹாரியும் லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வராங்க. அவங்க வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோயினும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு மொமோகோ சான் அவங்க பின்னாடியே போறாங்க. அப்ப அவங்களும் ஸ்டாச்சு ஓபன் பண்ணி வைக்க வேற ஃப்ளோர் போறதுக்காக லிஃப்ட்ல ஏற போறாங்க. ஆனா ஹாரி அப்படியே தயங்கி நின்று அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஷின்சானும் அப்படியே வாய பொளந்துட்டே நிக்க போறியா, வா அவங்க போற லிஃப்ட்டுக்கு போலான்னு ஹாரி இழுக்கிறான். ஆனா ஹாரி அப்படியே நின்றுட்டு நான் வரல, எனக்கு வெக்கமா ஷையா இருக்குன்னு நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்கு ஷின்சானும் வெக்கம் எல்லாம் பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்க முடியாது தம்பி, நீ வா நான் பாத்துக்கிறேன்னு ஹாரி இழுத்துட்டு லிஃப்ட்டுக்கு போயிடுறான். மொமோகோ சானும் நீங்க போன் கிட்ட இருந்த அந்த குட்டி பசங்க தானேன்னு சொல்றாங்க. அவங்கள கிட்ட பார்த்த உடனே நம்ம ஹாரியோட மூஞ்செல்லாம் செவந்து போயிடுது. பேச்சே வேற வர மாட்டேங்குது. அப்ப ஷின்சான் உடனே இதுதான் ஹிரோஷி, உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்றான். அதை கேட்டா அவங்களும் ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் ஹாரியும் தைரியத்தை வர வச்சுட்டு அவங்களோட போட்டோவை காமிச்சு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களான்னு பயந்துட்டே கேக்குறாரு. அவங்களும் அட கண்டிப்பா போட்டு தரேன்னு போட்டோவை வாங்கி அவங்களோட கர்ச்சீஃபை வச்சு அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. நம்ம ஹாரியும் இதை நான் என்னோட லைஃப் ஃபுல்லா பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஹாரியும் ஷின்சானும் ட்ரெயின் மாதிரி பண்ணிட்டு இவங்களை சுத்தி வராங்க. அப்ப லிஃப்ட் ஓபன் ஆன உடனே எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்த டைனோசர் ஸ்டாச்சுவோட ஓபனிங் செரிமனி தான் நடக்குது. அப்ப மொமோகோ சானும் இந்த சிலையோட ஓபனிங் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு மறக்காம படத்தை பாருங்க பசங்களான்னு சொல்றாங்க. இவங்களும் ரைட் விடுங்க அப்படியே பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஹாரி அந்த சிலையோட ஓபனிங் செரிமனி போஸ்டரை பார்த்துட்டு ஷின்சான் அங்கதான் இருப்பான்னு கரெக்டா அங்கேயே வந்துடுறாரு. மிட்சியும் போன்ல சிக்னலே இல்ல, ஹாரிய வேற காணும்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹாரியோட அப்பாவும் அண்ணனும் இந்த காலத்து பொண்ணுங்களாம் இப்படிதான் ஓவரா மேக்கப் போட்டுட்டு காசெல்லாம் கரியாக்குறாங்கன்னு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. மிட்சியும் இவங்க மாறவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ஷின்சான் வாய்ஸ் கேட்டு மிட்சியும் ஷின்சானை பார்க்க ஓடுறாங்க. ஹாரியோட அப்பாவும் ஹாரியை தேடி வந்து எல்லாருமே அந்த சிலையை ஓபன் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மொமோகோ சானும் அந்த ஸ்டாச்சு ஓபன் பண்றாங்க. ஷின்சானும் வா நம்ம சிலையை கிட்ட பார்க்கலான்னு ஹாரியை தோல்ல தூக்கிட்டு போறான். அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு இவங்களை தூக்கிடுறாங்க. ஆனா 2 பேரும் எங்களை விடுங்கன்னு தாவறாங்க. குட்டி ஹாரிய நம்ம மிட்சி கரெக்டா அந்த சிலை மேல ஏறி கழுத்தடுக்கி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஷின்சானையும் பெரிய ஹாரி கரெக்டா கேட்ச் பிடிச்சிடுறாரு.